இந்த நாளுக்கு நன்றி செலுத்துவோம். நம் இதயத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே இந்த திருப்பலியில் கலந்து கொண்ட அனைத்து அருட்தந்தையர்கள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்குரிய பெரிய சிறப்பு எனக்கு நிற்கிற பொழுது உண்மையிலேயே பேருவகையும் மகிழ்ச்சியும் குறிப்பாக இருக்கிறது. நமது ஆயர் பேரகை ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு செய்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டதனுடைய 44வது ஆண்டை சிறப்பித்து கொண்டிருக்கிறார். பல இடங்களிலும் மறைமாவட்டங்களிலும் சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்திலும் சிறப்பாக நடந்ததென்றாலும் நமக்கு இன்று நம் வீட்டில் நடப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஆயர் அவர்களுக்கு முதலில் நமது தியானகுரு தந்தை ஃபாதர் ஆண்டனி பையப்பள்ளி அவர்கள் ஆயர் அவர்களையும் தருமபுரி மறை மாவட்டத்தையும் அவருடைய எல்லா ஜபக்கருத்துக்கள் உடல்நலனை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார். அதனைத் தொடர்ந்து நம்ம கேக்கெலாம் கட் பண்ணி 5 ஆண்டுகளாக 25 ஆண்டுகள் ஆசீர்வதித்து இறைவனுக்கு தமிழில் இந்த பொங்கல் விழா தமிழில் பாடல் எல்லாம் பாடி ஆசீர்வாதங்களை நம்ம இப்பொழுது அவருக்காக நாமும் அவரை தந்த திருவைக்கு இறைவன் தந்ததற்கு நன்றி செலுத்துகின்ற நிமிடம் ஒரு வார்த்தை மட்டும் இதோடு சேர்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னை குருவாக திருநிலைப்படுத்தியதும் ஆயர் அவர்கள்தான். 11 ஆண்டுகளுக்கு முன்னால். அதுவும் எனக்கு மிகப்பெரிய ஆசீர். இறைவன் எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார், பாதுகாக்கிறார் என்பதற்காக ஆயர் அவர்களை முன்னால் அழைக்கிறேன். நம்ம எல்லாம் கரங்களை கூப்பி கண்களை மூடுவோம். ஆயர் தந்தைக்கு இப்பொழுது நாம் ஜெபிப்போம். தந்தையோடு இணைந்து ஜெபிப்போம். ஆயரை எனக்கு நல்லபடி தெரியும். இதனால் நான் கோயம்புத்தூர் டிவைன் தியான இல்லத்தில் 50 ஆண்டு இயக்குனர் தந்தையாய் பணி செய்துட்டு இருந்தார். அந்த நாட்களில் அங்கே கோவை டிவைன் தியான இல்ல பைபிள் கன்வென்ஷன் நடைபெறும் போது பார்த்தவர்களே ஆயர் வந்து அங்கே ஒரு நாள் தங்கி 2 நாள் செய்தி கொடுத்துடும். என்னிடம் கேட்டிடும், ஃபாதர் நான் கிட்ட ஆயரை ஒரு நாள் வந்து செய்தி கொடுத்துருமா? ஒரு நாள் இல்லை 2 நாள் செய்தி கொடுத்துடும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாரதவர்களே, ஆயர் எங்கே செய்தி கொடுப்பதற்காக யார் அழைத்தாலும் அங்கே போயிடும். நற்செய்தி படிக்க ரொம்ப விருப்பம் ஆயருக்கு. அதனால் 44 ஆண்டு ஆயிடுச்சு குருவானவராயிட்டு. ஆயராயிட்டு 25 ஆண்டு 25 ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு. அந்த வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடுகின்ற இந்த வருடம் விசேஷமாக கடவுள் நமக்காக கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். இந்த அருளாலயம் பைபிள் கன்வென்ஷனில் வந்து ஒரு நாள் செய்தி கொடுத்து ஒப்பு கொடுத்து நமக்காக ஜெபிப்பதற்கு கடவுள் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டி அனைவரும் ஆயருக்காக ஜெபிக்க வேண்டும். மரியா மட்டத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நற்செய்தி பணிகளில் பெரிய அபிஷேகம் அற்புதம் அடைவதற்காகவும் ஜெபிக்க வேண்டும். மரியா மட்டத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அந்த டயசிஸில் இருக்கும் அருள் தந்தைகள், அதை இப்போ குருமடத்தில் படிச்சிடும் பிரதர்ஸ் அவர்களுக்காகவும், அந்த மரியா மாவட்டத்தில் பணி செய்திடும் அருள் சகோதரிகளுக்காகவும், அன்போடு அதை போல் டயசிஸ் செய்திடும் எல்லா ஊழியங்களுக்காகவும் அனைவரும் ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு ஒரு நிமிடம் ஜெபிப்போம். தந்தை ஆகிய ஆண்டவரே, மகனாகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியான தேவனை நாங்கள் உம்மை ஸ்துதிக்கின்றோம், ஆராய்ச்சிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். இயேசுவே, 44 ஆண்டு ஆண்டவரே குருத்துப்பட்ட வழியாக நீர் கொடுத்த அதிகாரத்தின்படியாக நற்செய்தி பணி செய்வதற்காக, ஊழிய பணி செய்வதற்காக கிருபை கொடுத்த ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். போன 25 ஆண்டு ஆயராய் ஆண்டவரே அங்கே ஊழிய பணி செய்தான், நற்செய்தி பணி செய்தான். மரியா மட்டத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆயருடைய வேலைகளை, நற்செய்தி பணிகளை எல்லாமே ஒப்பு கொடுத்து செபிப்போம். அந்த மரியா மாவட்டத்தில் நடைபெறும் ஒவ்வொரு பணிகளை, வேலைகளை ஒப்பு கொடுத்து செபிப்போம். குருவானவர்களை, அருள் சகோதரிகளை, குருமடத்தில் படிச்சிடும் பிரதர்ஸ் அவர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நிறைய ஒகேஷன் கிடைப்பதற்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவே, தொடர்ந்துள்ள வாழ்க்கையில்
தூய ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து ஆயரை வழி நடத்தும் அப்பா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆயருக்காக அனைவரும் ஸ்துதித்து செபிப்போ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆயரை ஆசீர்வதியும், மரியா மட்டத்தை ஆசீர்வதியும், நற்செய்தி பணிகளை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது கேக் கட் பண்ண நம்ம பாட்டு பாடுவோம். கேக் கட் தந்தை கேக் கட் பண்ணுவார். இல்ல தந்தை அவர்கள் முத்து மாலை அணிவித்து வெள்ளி விழா நாயகருக்கு வாழ்த்து சொல்வார். தாமஸ் அவர்கள் முத்து மாலை அணிவித்து கரங்களை தட்டி ஆயருக்கு நன்றி செலுத்துவோம். அனைவரும், தந்தையர்கள் அனைவரும். ஐந்து ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தார். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தார். நாள்தோறும் வழியில் நான் வாழும் நெறியை நல்லாயன் காட்டி நின்றார், நல்லாயன் காட்டி நின்றார். ஐந்து ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தார். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தார். முன் வந்து என்னை உனதாக்கினாய், உன் கையில் வாழ்வை புதிதாக்கினாய். முன் வந்து என்னை உனதாக்கினாய், உன் கையில் வாழ்வை புதிதாக்கினாய். வெறும் கள்ளும் கனியாக, சிறு சொல்லும் கவியாக, அகல் கூட நிலவாகி வெயில் தந்ததே. உன் அருளால் என் பணி கூட பலன் தந்ததே. ஐந்து ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தார். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து நின்றார். நாள்தோ